யுஜிசி என்ற அமைப்பால் திணிக்கப்படுகின்ற ஒற்றை பாடத்திட்டத்தில் என்ன சொல்லுகின்றார்கள் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த ஆரிய திராவிட பிரச்சனையில் இந்த பாடத்திட்டம் மிக முக்கியமானது. இந்தியா என்கின்ற பெயரை அவர்கள் இப்பொழுது ஓரம் கட்ட விரும்புகின்றார்கள். இதுவரையில் இருந்த இந்தியா என்ற அந்த ஒரு நாட்டு கருத்தியலுக்கு தரப்பட்ட விளக்கம் என்பது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. பல பண்பாடுகள், பல மொழிகள், பல இனங்கள், பல பகுதிகள் இருக்கின்றவற்றின் இணையம் என்பதான ஒன்றை நேரு காலத்து இந்திய வரலாறு ஏற்றுக்கொண்டது. சிந்துவெளி நாகரிகம் கூட ஆரிய நாகரிகமாக மாற்றப்படுகிறது. அதற்கு சரஸ்வதி நாகரிகம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. பிறகு வருகின்றவை எல்லாம் ஆரியர்களின் நாகரிகமாக, பெரும்பாலும் கங்கை கரை நாகரிகமாக மாற்றப்படுகிறது. திராவிட சொற்கள் அதிகமாக கலந்த ஐரோப்பிய மொழிகள் இருக்கின்றன. திராவிட சொற்கள் அதிகமாக கலந்த மங்கோலிய மொழிகள் இருக்கின்றன. கொரிய மொழி அதிகமான தமிழ் சொற்களை கொண்ட மங்கோலிய மொழி. இவ்வாறு ஒரு திராவிட இனம் என்பது உலகளாவிய இனம், இந்தியாவில் மட்டும் இருந்த இனம் அல்ல, உலகளாவிய இனம். மனுஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகளில் திராவிட என்பது பகுதியாகவும் பகுதியைச் சேர்ந்த மக்களாகவும் குறிப்பிடப்படுகின்றார்கள். குமரியில பட்டர் அவர் திராவிட என்ற சொல்லை ஆரியர் அல்லாதவர்களுக்கு குறிப்பிடுகின்றார், தெற்கு பகுதி மக்களுக்கு குறிப்பிடுகின்றார். கிமு 2ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு, அதிகம்பா கல்வெட்டு, காரவேல மன்னனால் வெளியிடப்பட்ட கல்வெட்டில் திராவிட மன்னர்களது கூட்டமைப்பு என்ற ஒன்றை வென்றதாக குறிப்பிடுகின்றார்.